கடகராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், மற்றவங்களோட பார்வையில் பலவீனமானவங்களா தோணுவீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் அதிக சகிப்புத்தன்மை கொண்ட போராளிகள். அது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நீங்கள் அழக்கூடிய நிலையில் கூட உடைஞ்சி போக மாட்டீங்க. காயம் அடைஞ்சாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்கள் மனசு ரொம்பவுமே மென்மையானது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. மற்றவங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் எப்படிப்பட்டது, எந்த விஷயத்தில் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசி அப்படிங்கிறது சந்திர பகவான ராசி அதிபதியாக கண்டது. மனோகாரகனாக திகழக்கூடிய இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையை கையாண்டா நன்மைகளை பெறலாம். திங்கட்கிழமையிலையும் பௌர்ணமி தினத்திலையும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் இருக்குது அப்படின்னா 108 தடவையும், நேரம் குறைவாக இருக்குது அப்படின்னா 27 முறையும் உச்சரித்து வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு சிவபெருமானை நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தென்னாடுடைய சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, அதற்கு தீர்வு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குமே உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் பாருங்கள், உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சநிலை பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் தான் இந்த அதிபதி குரு பகவான். குரு பாக்கிய அதிபதி. அதுவும் இப்போ உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது பல வழியிலுமே கடகராசி உங்களுக்கு பாருங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. பல வழியிலையும் நன்மை ஏற்படுவது உண்டாகும். நினைச்சது இப்போ நிறைவேறும். நீங்கள் நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களை நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கையுமே இப்போ அதிகரிக்கும். யோசிக்காமல் செஞ்ச காரியம் கூட பாருங்கள் சில சமயத்தில் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் எதையுமே யோசிக்காமல் செய்யலாமான்னு கேட்காதீங்க. யோசித்து பிளான் பண்ணி பண்ணால் இன்னும் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். பிள்ளைங்களோட வழியில் சுப செய்தி வர வாய்ப்பு இருக்குது. உறவினர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை பாருங்கள் இந்த மாதம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கும். அதே போல் பிரச்சனை ஒவ்வொன்றா அகலும், நிலைமை சீராக மாறும். இதனால் நிம்மதியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். இது வரைக்கும் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனை இது நீங்கி ஒரு சீரான நிம்மதியான நிலை மனதில் ஏற்படும். தொழிலில் கூட நிறைய போட்டிகளை சந்திச்சிருப்பீங்க. பொறாமைகளால் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் உங்களோட வாழ்க்கையில் கடந்த வரைக்கும். ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் தொழில் போட்டிகளிலிருந்து விலக்கு பெறுது. உங்கள் வர்த்தக கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுமே இப்போ பாருங்கள் சமரசமாக முடியும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க எந்த ஒரு இடத்துலையுமே. இதனால் நீங்கள் நன்மையை பெறலாம். இந்த மாதம் ரிஷபராசிக்கு செவ்வாய் வரும்போது உங்கள் ராசிக்கு பாருங்கள் இந்த 5, 10 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி. செவ்வாயோட கிரக மாற்றம் உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்துக்கு வருவதால் இந்த ஒரு சூழலை யோகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு. இப்படி வரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கூடுதலான லாபமும் இப்போ கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. வாடகை கட்டடத்தில் தொழிலை நடத்திட்டு வந்த நீங்கள் உங்கள் சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி இப்போ கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்குமே உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நிலை மாறுது. இப்போ உங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து கூடுதல் சம்பளத்தோட வேறு வேலைக்கு கூட அழைப்பு வரலாம். ஜாதகம் பலம் பெற்றவங்க அதை ஏற்றுக்கோங்க. வேலையில் ஏதாவது மாற்றம் வருது, வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது மாற்றம் வருது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு அந்த விஷயத்தை மேற்கொள்கிறது நல்லது. பொது நலத்தில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு அதிகாரத்துவ போகம் இப்போ ஏற்படுது. என்றைக்கோ நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடமோ வீடோ கூட பாருங்கள் இப்போது அதிக விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு வருது. இதனால் சொத்து சேர்க்கையும் ஏற்படும், லாபமும் உண்டாகுது. கடகராசிக்கு சுக்கிரனோட சஞ்சாரம் ஏற்படும் பொழுது அவர் பாருங்கள் எப்படி சஞ்சாரம்னா சிம்ம ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 1, 11 இந்த 2 இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானத்துக்கு வராரு.
இதனால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், திருப்தியான நிலை வரும். இல்லறத்துக்கு தேவையான விலையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பெண் பிள்ளைங்களோட சுப சடங்குகள் இப்போ நடக்கும். பிள்ளைங்களோட திருமணத்துக்காக நீங்கள் இந்த சீர்வரிசை பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பகவானும் வக்கரம் பெறாரு. உங்கள் ராசிக்கு 7, 8 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி இந்த சனி பகவான். குருவின் பார்வை சனியின் மீது பதியுது. இந்த வக்கர காலத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனாலும் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். அதே சமயம் எதிரிகளோட தொல்லையும் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா கடந்த காலத்தை பார்க்கும்போது இப்போ எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. தொழில், வியாபாரம், குடும்பம், எல்லா விதத்துலையுமே நன்மை ஏற்படக்கூடிய கிரக சூழல் தான். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த ஒரு காலகட்டத்தை இதை பார்க்கும்போது எதிரிகளுக்கு கொஞ்சம் பொறாமை அதிகரிக்க தானே செய்யும். அதனால் அவங்களால சின்ன சின்ன இடையூறு, தொல்லை ஏற்படும். அதையுமே உங்கள் தைரியம், தன்னம்பிக்கையால் முறியடிச்சிடுவீங்க. பயப்பட தேவையில்லை. ஆனால் கவனமாக செயல்பட்டால் நல்லதுங்க. முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பட்டால் யாருமே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. குடும்ப ரகசியத்தை யாருக்கிட்டையுமே வெளியில் சொல்லாதீங்க. குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுட்டு பழகணும்னு சொல்லுவாங்களே, அது நீங்கள் இந்த தடவை செய்யணும். பண விஷயத்துலையுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிக்கிட்டு பண விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பண நெருக்கடி கூட உண்டாகும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது முன்னேற்ற பாதையில் நீங்கள் சென்றாலும் சின்ன சின்னதாக இடையூறு வரும். ஆனால் சனியின் பார்வை உங்களுக்கு அந்த இடையூறுலேருந்து நீக்கி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. ஒத்துழைப்புலாம் பக்கபலமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தோட ஒத்துழைப்போ, நண்பர்களோட ஒத்துழைப்போ, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்களோட ஒத்துழைப்போல் நீங்கள் வெளிவருவீங்க. கூட பிறந்தவங்களுக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போகணும். உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பாருங்கள், இப்போ உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் இளைய சகோதரன் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வியாபாரம், தொழிலில் ஈடுபட்ட உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி எல்லா வகையிலுமே நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு நன்மையை இப்போ பெறலாம். கலைஞர்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களோட எல்லா முயற்சிகளுமே வெற்றி பாதையில் கொண்டு போகுது. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் மட்டும் அக்கறையாக செயல்படணும். பெண்களுக்கு சுப செய்தி ஒன்று இந்த மாதம் வரும். தேவைக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மையான மாதமாக அமையுது. உங்கள் ராசிக்குள்ளே ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய குரு உச்சமாக சஞ்சாரம் செய்கிறதுனால அறிவு மேம்படுது. இதன் காரணமாக நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இப்போ செயல்பட போகிறீங்க. ஒரு சிலருக்குலாம் எதிர்பாராத இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் வியாபாரம், உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் வெளியில் தங்குற மாதிரியான சூழலும் இருக்கும். குடும்பத்தை விட்டு குரு பகவானோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் சப்தம பாக்கிய ஸ்தானத்திலையும் வரதுனால எடுக்கிற வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பு உண்டாக்கி தரும். நினைச்ச காரியம் சிறப்பாக நடக்கும். இப்போ பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு இதனால் திருமண வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியமுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் கவனமாக செயல்படணும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்தணும். அடுத்து பாருங்கள், இந்த பூசம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உறுதியாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு சிறப்பான அம்சம் உண்டாகுது. என்னென்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு சனி பகவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை மாறி எல்லா விஷயத்துலையுமே நன்மை வரும். அதே போல் உங்களுக்கு இப்போ தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசுது. அதனால தான் பாக்கிய சனியின் பார்வை உங்களுக்கு 3, 6, 11ஆம் இடத்துக்கு வரதுனால உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குது. எடுத்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீர்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உடல்நல கோளாறு கூட நீங்கும். தொழிலில் ஏற்பட்ட தடை தானாக விலகும். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு இப்போ கிடைக்கிது. அடுத்து பாருங்கள், இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பத்துக்கு இடம் கொடுப்பாம தெளிவாக நீங்கள் செயல்படுவீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் முன்னேற்றம் இருந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு.
வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்ச நிலையில் உங்கள் லாபாதிபதி சுக்கிரனோடு மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு வருமானம் உயருது, குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகுது, ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்குது. உங்கள் கனவு இப்போ நனவாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வரும். குரு பகவானோட பார்வை உங்களோட முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றி வாய்ப்பை உருவாக்குது. பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை தவிர்த்துட்டு பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு நீங்கள் முழு மனசாக உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க. நன்மைகளை பெறுவீங்க.